ஆகஸ்ட் 30 அதிகாலை அவுரங்கசீப் அனுப்பிய டெல்லி வீரர்கள் சிறைச்சாலைக்குள் நுழைந்தார்கள். தாராவை அணைத்துக் கொண்டு கதறிய அவருடைய இரண்டாவது மகன் சிஃபிர் பலவந்தமாக தந்தையிடமிருந்து பிரிக்கப்பட்டார். ஒரே வீச்சில் தாரா ஷுக்கோவின் தலை கரடுமுரடான அந்த கருங்கல் தரையில் உருண்டது. தாராவின் கதை தீர்ந்துவிட்டது, ஆர்ப்பாட்டம் வேண்டாம் என்று மக்களை எச்சரிக்க வேண்டி மறுபடியும் தாராவின் தலையற்ற உடலை யானை மீது ஏற்றி ஊர்வலமாக டெல்லிக்கு கொண்டு சென்றார்கள். தலையை ஒரு தட்டில் வைத்து அவுரங்கசீப் முன் கொண்டு வந்து காட்டினார்கள். அவுரங்கசீப் தன் வாளை உருவி தட்டில் இருந்த தாராவின் தலையோடு ஓரிரு முறை விளையாடிவிட்டு பிறகு தலையை ஷாஜஹானுக்கு பரிசாக அனுப்பியதாகவும் அதை பார்த்தவுடன் முதியவர் மயக்கம் போட்டு விழுந்ததாகவும் கோபத்துடனும் திகைப்போடும் டெல்லி மக்கள் சற்று அதிகமாக கற்பனை செய்து கொண்டு பேசிக்கொண்டதாக வரலாற்றுத் தகவல்கள். அண்ணனின் தலை கொண்டு வரப்பட்டபோது அவுரங்கசீப் அதை திரும்பிக் கூட பார்க்கவில்லை என்பதே உண்மை. உயிரோடு இருந்தபோதே இவன் முகத்தை நான் ஏறிட்டு பார்க்க விரும்பியதில்லை, இப்போது மட்டும் எதற்கு என்றாராம் அவுரங்கசீப். பிற்பாடு தாரா ஷுக்கோவின் தலையும் உடலும் ஹுமாயூன் கல்லறையில் ஒரு பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டன. தாராவின் மூத்த மகன் சுலைமான் ஷுக்கோவின் கதியும் பரிதாபம். கார்வார் மலையில் உள்ள ஒரு ராஜபுத்திர அரசரின் கோட்டையில் ஒளிந்து கொண்டிருந்த சுலைமானையும் அவர் மனைவியையும் சில உறவினர்களையும் அந்த இந்து அரசரின் மகன் அவுரங்கசீப்பிற்கு காட்டிக் கொடுத்தார். விலங்கிடப்பட்டு பாதுஷா முன் கொண்டுவரப்பட்ட சுலைமான் ஷுகோ அரியணையில் அமர்ந்திருந்த சித்தப்பாவிடம், உடனடியாக எனக்கு மரண தண்டனை தந்துவிடுங்கள், ஓபியம் விதைகள் வேண்டாம் என்று கெஞ்சினார். உணவுக்கு முன் ஓபியம் விதைகளை கைதிகளுக்கு அரைத்துத் தரும் ஒரு தண்டனை அப்போது உண்டு. இதன் மூலம் பார்வை மங்கி இளைத்துப் போய் எலும்பும் தோலுமாக சித்த பிரம்மை பிடித்து நரக வேதனை ஏற்படும். வெகு நாட்களுக்குப் பிறகு மரணம் சம்பவிக்கும். கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்றார் அவுரங்கசீப். ஆனால் அந்த வாக்குறுதி காப்பாற்றப்படவில்லை. அந்த துடிப்பான இளைஞருக்கு தினமும் ஓபியம் தந்தார்கள், பலவந்தமாக விழுங்க வைத்தார்கள். 2 ஆண்டு காலம் எலும்புக்கூடாகப் போய் சித்திரவதை அனுபவித்த சுலைமானை கடைசியில் இறக்கப்பட்டு சில காவலாளிகள் மேலுலகம் அனுப்பி வைத்தனர். தப்பியது தாராவின் இளைய மகன் சிஃபிர் ஷுகோ மட்டுமே. பிற்பாடு மனமிறங்கி அவரை தன் மகள்களில் ஒருவருக்கு திருமணமும் செய்வித்தார் பாதுஷா. அவுரங்கசீப்பின் இன்னொரு சகோதரர் முராத் குவாலியர் சிறைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார். குஜராத்தில் இருந்தபோது அமைச்சராக இருந்த என் தந்தை திவான் அலி நாகியை கொலை செய்தார் முராத் என்று நாகியின் மகன் மூலம் ஒரு புகார் செய்விக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கோர்ட் முராத்திற்கு மரண தண்டனை விதிக்க 1661 டிசம்பர் 4 அதிகாலை முராத் தலை துண்டிக்கப்பட்டது. தன் மூத்த மகன் முகமதுவையும் விட்டு வைக்கவில்லை அவுரங்கசீப். மீர் ஜூம்லாவுடன் தகராறு செய்து கொண்டு ஷூஜா பக்கம் கட்சி மாறிய முகமதை சிறைப்படுத்தி தந்தை அவுரங்கசீப் முன்னிலையில் நிறுத்தினார்கள். துளியும் யோசிக்காமல் மகனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சிறையில் தள்ளச் செய்தார் பாதுஷா. ஆக்ரா கோட்டையில் 8 ஆண்டுகள் சிறைப்பட்டிருந்தார் ஷாஜஹான். எழுதுவதற்கான உபகரணங்கள், மாற்று உடைகள் கூட அவருக்கு மறுக்கப்பட்டன. அவர் அணிந்திருந்த ஆபரணங்கள் அகற்றப்பட்டன. பிற்பாடு அங்கு அனுப்பப்பட்ட காவலாளிகள் கூட ஷாஜஹானை மரியாதை குறைவாக நடத்தினார்கள். பாலைவனச் சோலையாக இருந்தது அவருடைய மூத்த மகள் ஜகனராதான். கடைசி வரை தந்தைக்கு மிகவும் நெருக்கமாக அவரை விட்டு பிரியாமல் ஜகனரா பணிவிடை செய்ய, பெரும்பாலான பொழுதை ஜன்னல் வழியாக தொலைவில் தெரிந்த தாஜ்மஹாலையே கண்ணிமைக்காமல் பார்த்து கழித்தார் ஷாஜஹான். மிச்ச நேரம் புரிந்த குர்ஆன் படித்தார். அவுரங்கசீப் அனுமதித்தது அவ்வளவே. கடைசி காலத்தில் மறுபடியும் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் விழுந்த ஷாஜஹானால் எழுந்து உட்கார முடியவில்லை. அந்த நிலையிலும் தாஜ்மஹாலை பார்க்க வசதியாக அவர் அருகே ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி வைக்கப்பட்டது. 74வது வயதில் ஜனவரி 22
1666 அன்று கைதியாக தந்தை இருந்த அறைக்குள் ஜஹனரா பேகம் நுழைந்து பார்த்தபோது ஷாஜஹானின் மூச்சு நின்றிருந்தது. அப்போதும் ஷாஜஹானின் தலை அருகில் இருந்த கண்ணாடியின் பக்கம் திரும்பியிருந்தது. தாஜ்மஹாலை பார்த்து கொண்டே உயிரை விட்டிருந்தார் பாதுஷா. முழுக்க முழுக்க கருப்பு நிறச் சலவைக் கற்களைக் கொண்டு தாஜ்மஹாலையே அச்சு வார்த்ததைப் போல யமுனை நதியின் மறுகரையில் தனக்காக ஒரு கல்லறை கட்டப்பட வேண்டும் என்று ஷாஜஹான் விரும்பியதாகவும், சிக்கனத்தை பெரிதும் மதித்த அவுரங்கசீப், அந்த வீண் செலவெல்லாம் தேவையில்லை, தாஜ்மஹாலிலேயே இடம் இருக்கிறது என்று சுருக்கமாக சொல்லிவிட்டதாகவும் ஒரு தகவல் உண்டு. அதன்படியே ஷாஜஹானின் உடல் நதியோரமாக தாஜ்மஹாலுக்கு கொண்டு செல்லப்பட்டு மும்தாஜ் கல்லறைக்கு பக்கத்தில் ஓரமாக அடக்கம் செய்யப்பட்டது. இன்றளவும் உலகப் புகழ் பெற்றுள்ளதாக ஒரே ஒரு தாஜ்மஹால் தான் கம்பீரமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவுரங்கசீப் தான் என்றும் சொல்லலாம். வெறுப்பும் எதிர்ப்பும். ஆக்ராவையும் டெல்லியையும் கைப்பற்றிய கையோடு ஜூலை 1658 அவசரமாக எளிமையாக அவுரங்கசீப் முடிசூட்டிக் கொண்டது நினைவிருக்கும். ஓராண்டு கழித்து தன்னை எதிர்த்த உடன்பிறப்புகளெல்லாம் திட்டவட்டமாக பரலோகம் போய்விட்டதைத் தொடர்ந்து 2வது முறையாக முடிசூட்டு விழா நடத்தி கொண்டார் பாதுஷா. நல்ல நாளாக ஆஸ்தான ஜோதிடர்கள் தேர்ந்தெடுத்தது ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 5 வருடம் 1659. முகூர்த்த நேரத்தின் உச்சகட்டத்தை குறிப்பாக பார்த்து சொல்ல வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தார் அவுரங்கசீப். இதிலெல்லாம் மிகுந்த நம்பிக்கையுண்டு மன்னருக்கு. ஆகவே அரியணைக்கு அருகில் தொங்கவிடப்பட்டிருந்த ஒரு பட்டுத் திரைக்குப் பின் பாதுஷா தயார் நிலையில் நின்று கொண்டிருக்க, குறித்த நேரம் வந்த வினாடியில் ஜோதிடர்கள் கோரசாக குரல் எழுப்பினார்கள். டக்கென்று வெளிப்பட்டு வந்து மயிலாசனத்தில் அமர்ந்தார் அவுரங்கசீப். அப்துல் முசாஃபர் முஹியுத்தீன் முகமத் அவுரங்கசீப் பகதூர் ஆலம்கீர் பாதுஷா அல் காஜி என்னும் பட்டப்பெயருடன். அக்பருக்கு இணையாக 50 ஆண்டுகள் கோலோச்சிய அவுரங்கசீப் வித்தியாசமான, பிரச்சினைக்குரிய சக்கரவர்த்தியாக வரலாற்றில் கருதப்படுபவர். நட்சத்திர அந்தஸ்தை பெறும் கடைசி முகலாய பாதுஷாவும் இவரே. அக்பரைப் போலவே அஞ்சா நெஞ்சம் படைத்த மாவீரராகத் திகழ்ந்தார் அவுரங்கசீப். இருவருமே மகா புத்திசாலிகள். ஒற்றுமைகள் இதோடு சரி. மற்றபடி இவரும் அவரும் நேர் இரு துருவங்களே. அடிப்படையில் இருவருக்கும் உள்ள வித்தியாசத்தை சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில், இந்தியா இஸ்லாமிய நாடு அல்ல, அப்படி மாற்றவும் முடியாது என்று தெளிவான ஒரு கருத்தைக் கொண்டவர் அக்பர். சர்வமத கோட்பாடுகளை சங்கமிக்கச் செய்து தீன் இலாஹி என்னும் புதிய மதத்தை துவக்கும் அளவுக்குப் போனவர் பெரியவர். அவுரங்கசீப்போ இந்தியாவை பிடிவாதத்துடன் ஒரு இஸ்லாமிய நாடாகவே நடத்த பார்த்தார். இதிலும் இருவருக்குமிடையே ஒரு ஒற்றுமை. தீன் இலாஹியும் ரெண்டுங்கட்டானாக போய் தோல்வியடைந்தது. அவுரங்கசீப்பின் இந்தியாவை இஸ்லாமிய நாடாக்கும் முயற்சியும் தோல்வியடைந்து முகலாய ஆட்சியின் வீழ்ச்சிக்கே வழிவகுத்தது. அவுரங்கசீப்பின் அணுகுமுறை பற்றிய காரண காரியங்களை விலாவாரியாக விவரிக்கும் புத்தகங்களையும் விவாதக் கட்டுரைகளையும் 100கணக்கில் அடுக்க முடியும். மன்னரின் மனதுக்குள்ளேயெல்லாம் புகுந்து அவர் எண்ண ஓட்டங்களை அலசி பார்க்க முயன்ற வரலாற்று ஆசிரியர்களும் நிறையவே உண்டு. நம்மை பொறுத்தவரையில் அவுரங்கசீப் எடுத்த நடவடிக்கைகளையும் அதன் விளைவுகளையும் மட்டும் எடுத்துக்கொண்டு எல்லோராலும் ஏகமனதாக ஒப்புக்கொள்ளப்பட்ட வரலாற்று தகவல்களோடு நிறுத்திக் கொள்வோம். அக்டோபர் 24 ஆண்டு 1618 ஷாஜஹானுக்கும் மும்தாஜுக்கும் 6வது குழந்தையாக பிறந்தவர் அவுரங்கசீப். 15 வயதிலேயே இளவரசர் ஒரு சந்தர்ப்பத்தில் காட்டிய வீரம் பற்றி டெல்லி மக்கள் அப்போது பிரமிப்புடன் பேசிக் கொண்டனர். ஒரு சமயம்
உப்பரிகையில் ஷாஜகான் அமர்ந்திருக்க மைதானத்தில் யானைகள் சண்டை நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அப்போது யானை ஒன்று காதருகே ஈட்டி பாய்ந்ததால் கோபம் கொண்டது. அந்த சமயம் பார்த்து மைதானத்தில் குறுக்கே இளவரசர் அவுரங்கசீப் போய் வைத்தார். வலி தாங்காமல் பிளிரிக்கொண்டு வெறியோடு திரும்பிய யானை நேராக இளவரசரை நோக்கி பயங்கரமாக ஓடிவர, நேருக்கு நேர் யானையை எதிர்கொண்ட அவுரங்கசீப் துளியும் அச்சம் காட்டாமல், ஒரு அங்குலம் கூட பின்வாங்காமல் முன்னேறிச் சென்று கையிலிருந்த ஈட்டியை யானையின் நெற்றிப்பகுதியில் செலுத்தினார். கடைசி வினாடியில் பாய்ந்து வந்த மெய்க்காவலர்கள் இளவரசரை அலாக்காக அப்புறப்படுத்தி காப்பாற்றியது வேறு விஷயம். கூடியிருந்த மக்கள் கூட்டம் பிரமித்துப் போய் ஆரவாரிக்க, உப்பரிகையில் இருந்த ஷாஜகான் மகனை கூப்பிட்டு அனுப்பி, என்ன இது விபரீத விளையாட்டு, ஏதாவது நடந்திருந்தால் என்று கடிந்து கொண்டார். மகனிடம் பாதுஷா ஆசையோடு இருந்த காலம் அது. 15 வயதான அவுரங்கசீப்பிடமிருந்து வந்த பதில், தந்தையே, எப்பேற்பட்ட சக்கரவர்த்தியாக இருந்தாலும் மரணம் என்கிற திரை விழாமலா இருக்கப் போகிறது? என் வீரத்தை காட்டும்போது நான் மரணமடைந்தால் அது பெருமையான விஷயம்தானே? இதற்கு பதிலளிக்க முடியாமல் திகைத்துப்போன சக்கரவர்த்தி ஷாஜகான் அடுத்த ஆண்டே 10,000 வீரர்கள் அடங்கிய குதிரைப்படைக்கு அவுரங்கசீப்பை தளபதியாக நியமித்து விட்டார். எந்த நேரத்தில் தளபதியானாரோ வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து அவுரங்கசீப் போர் உடை தரிக்க வேண்டி வந்தது. சகோதரர்களை காலி செய்ததோடு பிரச்சனைகள் தீர்ந்துவிடவில்லை. வெளியில் நாலாபுரத்திலும் எதிர்ப்புகள் வெடித்தன. பல ஆண்டுகளாக அடக்கமாக இருந்த அஸ்ஸாமியர்கள் முகலாய அரசரை எதிர்த்து கிளர்ச்சியில் இறங்கினார்கள். ஒரு காலத்தில் வடக்கு பர்மாவில் வசித்து பிற்பாடு 13ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்து பிரம்மபுத்திரா நதியோரமாக நிரந்தரமாக தங்கியிருந்த எஹோம்ஸ் என்னும் இந்த அஸ்ஸாமிய மலைப்பிரிவினர் படை திரட்டிக் கொண்டு சென்று கவுஹாத்தி நகரை அதிரடியாக கைப்பற்றினர். வீராவேசமாக போர் புரியக்கூடிய இவர்களை அடக்க அவுரங்கசீப் போர்த்திறமை வாய்ந்த மீர் ஜும்லாவை அனுப்ப வேண்டி வந்தது. 30,000 காலாட்படையினர் 12,000 குதிரைப்படையினருடன் அஸ்ஸாமுக்குச் சென்ற மீர் ஜும்லா அங்கே புரிந்த வீரப்போர் குறிப்பிடத்தக்கது. அஸ்ஸாமையும் இன்றைய பங்களாதேஷ் பகுதிகளையும் மறுபடியும் கைப்பற்றினார் மீர் ஜும்லா. அப்படியும் நிரந்தரமாக இந்தியாவுடன் அந்த பகுதியை டெல்லியால் தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் போனது. மழைக்காலம் தொடங்க புயலும் வெள்ளமும் சேர்ந்து கொள்ள முகலாயப் படை பட்டினியில் தவிக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது. பங்களாதேஷ் அல்லவா? வங்காள கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்த மீர் ஜும்லா தொடர்ந்து 2 ஆண்டு காலம் மிகுந்த சிரமங்களுக்கிடையே தனக்கிடப்பட்ட பணிகளை முடிந்த வரையிலும் நிறைவேற்றியும் நிரந்தர வெற்றிக்கு வழிவகுத்து தர முடியாமல் திடீரென்று ஃப்ளூரசியாலும் ஜுரத்தாலும் படுக்கையில் வீழ்ந்து 1663ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி மரணமடைந்தார். கோல்கொண்டாவில் ஒரு வியாபாரியாக வாழ்க்கையை ஆரம்பித்து செல்வாக்கு மிகுந்த சேனாதிபதியாக முகலாய ஆட்சியில் உயர்ந்த பதவிக்குப் போன மீர் ஜும்லாவின் மரணம் அவுரங்கசீப்புக்கு ஒரு பெரிய இழப்பு என்றே சொல்ல வேண்டும். மீர் ஜும்லாவிடம் அவுரங்கசீப்புக்கு சற்று பயமே உண்டு என்று கூறப்படுகிறது. ஜும்லா இறந்த பிறகு அவர் மகளிடம் அவுரங்கசீப்பே வெளிப்படையாக, நீ உன் தந்தையை இழந்து தவிக்கிறாய், ஆபத்தான நண்பர் என்று நானே எச்சரிக்கையாகவும் மரியாதையாகவும் நடத்திய ஒரு மாவீரரை இழந்து நிற்கிறேன் என்று குறிப்பிட்டார் அவுரங்கசீப். அஸ்ஸாமியர்கள் ஓட்டமெடுத்திருந்தார்களே தவிர ஒழிக்கப்படவில்லை. மீர் ஜும்லா மரணத்திற்குப் பிறகு 1667ஆம் ஆண்டு மறுபடியும் கவுஹாத்தி நகர் அவர்கள் வசம் போய்விட்டது. அதற்குள் வடக்கே ஆப்கானிஸ்தானியர்கள் டெல்லியை எதிர்த்து களத்தில் குதித்தார்கள். சில தோல்விகளுக்குப் பிறகு ஆப்கானிஸ்தானை வழிக்கு கொண்டு வந்தது முகலாயப் படை. நிறைய பணம் பதவிகள் தந்து ஆப்கானிய தளபதிகள் பலரை அவுரங்கசீப் கட்சி மாறச் செய்ததும் முகலாய வெற்றிக்கு ஒரு காரணம் என்பதை சொல்ல வேண்டும். ஆலம்கீராக முடிசூட்டிக் கொண்டதைத் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக ஏராளமான சட்டங்களை கொண்டு வந்து அக்பர் சிரமப்பட்டு சேகரித்து வைத்திருந்த இந்து மக்களின் பெருவாரியான ஆதரவை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைத்து விபரீதத்திற்கு வழிவகுத்துக் கொண்டவர் அவுரங்கசீப்.
1659 ஆண்டிலேயே இந்துக்கள் புதிதாக எந்த கோவிலும் கட்டக்கூடாது என்று சட்டம் போட்டார் பாதுஷா. பழைய கோயில்களில் ரிப்பேர் வேலைகள் எதுவும் மேற்கொள்ளக்கூடாது என்ற சட்டம் தொடர்ந்தது. கடந்த 10 ஆண்டுகளுக்குள் கட்டப்பட்ட எல்லா கோயில்களும் இடிக்கப்பட வேண்டும் என்றும் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. கவர்னர்கள் தங்கள் நிர்வாகத்தின் கீழ் உள்ள கோயில்களை இடித்து தள்ள வேண்டும் என்று 1669 ஆண்டு பொதுவான ஆணை வந்தது. காசி, மதுரா, சோம்நாத் கோயில்கள் இந்த சட்டத்திற்கு பலியானவற்றில் முக்கியமானவை. தொடர்ந்து வங்காளம், உதய்பூர், ஜோத்பூர், உஜ்ஜயினி, மகாராஷ்டிரம் இப்படி பல பகுதிகளிலும் உள்ள கோயில்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. அடுத்த கட்டமாக தீபாவளி, ஹோலி பண்டிகைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இனி இந்து பஞ்சாங்கம் தயாரிக்கக்கூடாது என்று ஆணையிட்ட அவுரங்கசீப் அரசவைக்கு வரும் இந்துக்கள் தங்கள் வழக்கப்படி வணக்கம் கூறுவதற்கு தடை விதித்தார். ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த, பிற்பாடு அக்பரால் ஒழிக்கப்பட்ட ஜிசியா என்னும் வரி மீண்டும் கொண்டுவரப்பட்டது. இந்துக்களுக்கு மட்டும் கஸ்டம்ஸ் வரி 2 மடங்காக உயர்த்தப்பட்டது. முஸ்லிம்களைத் தவிர ராஜபுத்திரர்கள் மட்டுமே பல்லக்கில் மற்றும் குதிரையில் செல்லலாம், வாள் வைத்துக் கொள்ளலாம் என்று முழங்கினார் பாதுஷா. ஆங்காங்கே இந்துக்களை மதம் மாற்றும் முயற்சிகள் பெருமளவு எடுக்கப்பட்டன. மதம் மாறுபவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டன. பல்வேறு குற்றங்களுக்காக சிறை தண்டனை பெற்றவர்களில் முஸ்லீமாக மாற ஒப்புக்கொண்டவர்களுக்கு தண்டனை குறைக்கப்பட்டது. மனதளவில் இந்துக்களிடம் வெறுப்பை வளர்த்து கொண்டிருந்தவர் என்று அவுரங்கசீப்பை சொல்ல முடியாது. ஒரு தீவிரமான உண்மையான முஸ்லிம் என்கிற முறையில் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு பாதுஷா கண்டிப்பாக நடந்து கொண்டதன் விளைவுகள்தான் இத்தனையும் என்றும் ஒரு கோணத்திலிருந்து தர்க்கம் புரிபவர்களும் உண்டு. அவுரங்கசீப்பின் உடலில் ஓடும் இரத்தத்தை எடுத்துக்கொண்டால் அவரையே முழுமையான ஒரு முஸ்லிம் என்று கூற முடியாது. அவருடைய தந்தையான ஷாஜகானின் தாய் ஒரு இந்து பெண், தாத்தா ஜஹாங்கீரின் தாயும் ஒரு இந்து பெண்தான். ஏன், அவுரங்கசீப்பின் முக்கிய மனைவிகளில் ஒருவரான நவாப் பாய் காஷ்மீர் இந்து அரசரின் மகள். இவர்தான் அவுரங்கசீப்பிற்கு பிறகு அரியணை ஏறிய பகதூர் ஷாவின் தாய்.